ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோன்னா தேட்டருக்கு தான் போகிறோம். ஸோ தீபாவளி செலிப்ரேஷனுக்கானி படம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க தேட்டருக்கு போகலாம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் தெளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்? தேட்டருக்கு தான் கிளம்பிட்டோம் படம் பார்க்குறதுக்கு. ஸோ தீபாவளினாலே எங்கேயாவது சுற்றி பார்க்க போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஸோ பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் எல்லா வாட்டியும் படம் பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த வாட்டி என்ன படம் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா பிரதர் படமும் அப்புறம் அமரன் படம் தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எப்போவுமே சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். ஸோ அதனால் சரி ஓகே அவங்க படத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஆர்மி சம்மந்தப்பட்ட படம், அதுவும் ரியலாக நடந்த ஒரு விஷயத்தை அவங்க இதில் படம் மூலமாக நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால சரி ஓகே அந்த படத்துக்கே போயிடலாமேன்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டு ஆன்லைனில் தான் போட்டோம். நாங்கள் அங்கே போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சரி கொஞ்சம் உட்காந்துட்டு பாப்பாக்கெலாம் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகலாமே, ஏன்னா உள்ளே போயிட்டாங்கன்னா ஸோ வெளியில் நம்மளுக்கு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் இன்டர்வல் விடுவாங்க. ஸோ அதனால சரி பாப்பாவுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே உட்காந்துருந்தோம். பாப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் பாப்பா பாருன்னு சொன்னாலே பார்க்க மாட்டா. ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தால், படம் பார்க்க போகிறனாலே ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே பேசிகிட்டே உட்காந்துருந்தோம். அப்படியே ஆளுக்கு ஒவ்வொரு பர்கர் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருந்தோம். ஸோ மாமாவும் என்னோடய அண்ணாவும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு மேங்கோ ஜூஸ் தான் வாங்கி கொடுத்தோம். ஸோ பாப்பா அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே குடிக்கிறாங்க. யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ட்டா. ஸோ அம்மாவுக்கு தான் அப்படின்னு அம்மாவுக்கு தர மாட்டேன்ட்டா. எனக்கு திரும்பி கூட பார்க்கவே இல்லை பாப்பா. பாருங்கள் எவ்வளோக்குள்ள குடிச்சிக்கிட்டு இருக்கா, நம்மளை பார்க்க கூட மாட்டேன்ட்டா. ஸோ அப்படியே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் 7:15 இந்த ஷோ ஸோ அப்படியே சரி டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் கோல்டன் சினிமா தேட்டர். ஸோ அந்த தேட்டருக்கு தான் நாங்கள் எப்போவுமே படம் பார்க்கறதுக்குனாலே அங்கே அந்த தேட்டருக்கு தான் போவோம். தமிழ் மூவிஸ் எல்லாமே அந்த தேட்டரில் தான் போடுவாங்க. ஸோ நான் கோரேகாவ் போகலான்னு சொன்னேன். ஸோ மாமா அந்த தேட்டருக்கே போயிடலாம், ஏன்னா பக்கம் எங்களுக்கு. ஸோ அதனால் அங்கேயே போயிட்டோம். பார்த்திங்கன்னா செம கூட்டம் வந்துருந்துச்சு. ஸோ அமரன் படம் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டமும் வந்திருந்தாங்க. ஸோ தீபாவளினாலே எப்படியாவது தேட்டருக்கு போகலனாலும் சரி நம்ம குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணும். அதுதான் தீபாவளி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும், கொண்டாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ரங்கோலி கோலம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துருந்தேன். பார்த்திங்கன்னா கோல்டன் சினிமான்னு சொல்லிட்டு அவங்க தேட்டருக்குள்ளே பேரை போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, தீபாவளினாலே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான். இன்டர்வலில் விட்டாக்க நம்ம என்னது ஸ்நாக்ஸ் தானே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் படம் பார்க்கறதுக்கு உள்ளே கிளம்பிட்டோம். டைம் ஆகிட்டு சரி பாப்பா பாப்கார்ன் கேட்டான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பாப்கார்ன் வாங்கியாச்சு. டைம் பாஸ்னாலே நம்மளுக்கு பாப்கார்ன் தான் வாங்கி சாப்பிட்றதுக்கு தோணும். ஆனால் இங்கே ப்ரைஸ் அதிகம் தான். ஸோ அப்படியே படம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் தேட்டருக்கு போயிட்டோம். சீட்டை கண்டுபிடிச்சி அப்படியே சீட்டில் உட்காந்துட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். படமும் ஸ்டார்ட் ஆகிட்டு போட்டோ ஸ்டுடியோ இல்லமா போட்டோ ஷாப். அந்த பொண்ணு போட்டோ ஷாப் எல்லாம் பண்ணாம ஒரு நார்மலான போட்டோ अभी एप्पल का सीजन नहीं है. जब एप्पल का सीजन आएगा तो पक्का लेकर आऊंगा, ठीक है? अच्छा सुनो ना, प्लीज टेक केयर ऑफ माय फादर, ही इज नॉट वेल. அதையும் எடுத்துக்காட்டா. ஸோ இவங்க இந்த மூவி எடுத்திருக்காங்க. ஆர்மி பிரதர்ஸ்லாம் நம்மளுக்காக நாட்டுக்காக இவ்வளோக்கெல்லாம் அவங்க போராடுறாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு இந்த படம். ஸோ எல்லா ஆர்மி பிரதர்ஸ்க்காகவும் ஒரு சல்யூட். மூவியும் முடிஞ்சிட்டு ஸோ அப்படியே நாங்களும் வெளியே வந்துட்டோம். அப்படியே பாப்பா விளாண்டுக்கிட்டே இருந்தா. ஸோ அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுவும் இல்லாமல் ரிக்ஷா கிடைக்கல. நைட்டு 10:30 மணி 10:45 ஆயிடுச்சு ஷோ முடிய. ஸோ அதனால் ரிக்ஷாவும் கிடைக்கல. நாங்கள் நடந்து தான் போய்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.